வாங்க. எனக்கு ஒரு டவுட். என்ன மேடம்? உங்க குடும்பமே ஒரு மாதிரியா? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஆரம்பத்துல நீங்களா வந்து என்கிட்ட வளவளன்னு பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்புறம் சுத்தமா பேசுறதே இல்ல. உங்க சித்தப்பா என்னன்னா என்ன பார்த்தாலே கடுகடுன்னு வாரு. இப்போ என்னன்னா நம்ம கடைக்கு வாமானி என்னை அவர் கூட சேர்த்துட்டு உங்க கடைக்கு கூட்டிட்டு வராரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இப்படி மாறணும்? உங்க சித்தப்பா ஏன் இப்படி மாறணும்? சித்தப்பா விஷயம் வேறங்க, அதை விட்டுருங்க. சரி, உங்க சித்தப்பா விட்டுறலாம். உங்களுக்கு சைக்கிள் தான் பிரச்சனைன்னு நினைச்சேன். சைக்கிளும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஏன் இப்படி இருக்கிறீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? என்னோட பிரச்சனை நீங்க ரொம்ப சாதாரணமா கேட்டீங்க. அதை என்னால சொல்ல முடியும். அதை உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு தான் தெரியல. ஹலோ, புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இருக்கு. மூளை இருக்கலாங்க, மனசு வேணும். எல்லாம் இருக்குது, சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் உங்க வண்டியில என்னை உட்கார வச்சு காலேஜ் ரோட்ல டிராப் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்க வண்டியில நான் உங்க கூட உட்காந்துட்டு வந்தேன்ல, அதை எங்க சித்தப்பா பார்த்தாரு. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். அது ஒரு சாதாரண மேட்டர் ஆச்சே. நானும் அப்படித்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயங்கிறது எங்க சித்தப்பா என்னை கண்டிச்ச பிறகுதாங்க எனக்கே தெரிஞ்சு. எங்க குடும்பத்துல எல்லார் முன்னாடியும் என்னை குற்றவாளி மாதிரி நிப்பாட்டி வச்சு என்னை சித்தப்பா கண்டிச்சார். அதுல தப்பே இல்ல, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. எனக்கு பின்னாடி 5 தங்கச்சி இருக்காங்க. நான் அவங்கள பத்தி நினைச்சு பார்க்காம உங்க பின்னாடி உங்க வண்டியில உட்கார்ந்து வந்ததை நாளைக்கு யாரோ ஒருத்தர் தப்பா பேசாம வச்சுக்கோங்க, முதல்ல உங்க பேர் பாதிக்கும், அதுக்கடுத்து என்னோட பேர் பாதிக்கும். என்னோட பேர் பாதிச்சுச்சுன்னா அது என்னோட 5 தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்கும். என் தங்கச்சிய வாழ்க்கையை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியமா இல்ல அது முக்கியமான்னு கேட்டா தங்கச்சியோட வாழ்க்கை தாங்க முக்கியம். இனிமே உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு எங்க சித்தப்பா என்கிட்ட பேசினாலதான் உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நான் நடந்துகிட்டேன். நம்மள மாதிரி இருக்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பொண்ணும் பழகினாலே தப்பா பாக்குறவங்க தான் ஜாஸ்தி. அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துறாங்க. உங்க குடும்பம் எவ்வளவு வசதியான குடும்பம், எங்க குடும்பம் அப்படியா? நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, நான் என்ன படிச்சிருக்கேன்? நீங்க கவர்மெண்ட்ல இபில இன்ஜினியரா வேலை பார்க்கறீங்க, நான் இத்தனை தையக்கடை வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் அவங்கள இணைச்சு வச்சு பேசப்பா இல்ல, நம்ம 2 பேருக்கும் அப்படி ஒரு என்ன இருக்கா? எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். இனிமே நம்ம பேசலாமா பேசக்கூடாதா? பேசுற விஷயத்துக்கு பேசித்தாங்க ஆகணும். ஆனா எனக்கே குழப்பமா இருக்குங்க. இது வரைக்கும் நீங்க தான் குழம்பிட்டு இருந்தீங்க, இப்போ என்னையும் குழப்பிட்டீங்க.